வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. மேற்கு வங்கத்தில் மருத்துவ மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக ப்ளூடூத் ஹெட்போன் மூலம் கொலையாளி சிக்கியிருக்கிறார். இரவு பணியில் இருந்த பெண் மருத்துவர் கொடூரமாக கொல்லப்பட்டது எப்படி? மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஆர்ஜி கர் என்ற பெயரில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளது. இந்த மருத்துவக் கல்லூரியின் 4வது தளத்தில் உள்ள கருத்தரங்க கூடத்தில் முதுகலை மருத்துவ மாணவி சடலமாக மீட்கப்பட்டார். கண்கள், வாய், உடல் முழுவதும் இரத்த காயங்களோடு அரை நிர்வாண நிலையில் அவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இரவு பணிக்கு வந்த மாணவி மறுநாள் காலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் மேற்கு வங்கம் மட்டுமல்லாது நாடெங்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மருத்துவ மாணவி பரிசோதனையில் முதுகலை மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மாணவியின் கொலைக்கு நீதி கேட்டு நாடெங்கும் மருத்துவ மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். இதில் பங்கெடுக்க பாஜக முயன்றபோது மருத்துவ வளாகத்துக்குள் அரசியலை அனுமதிக்க மாட்டோம் என மாணவர்கள் மறுத்துவிட்டனர். போலீசார் நடத்திய விசாரணையில் கொலை நடந்த இடத்திலிருந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்போன் கண்டெடுக்கப்பட்டது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது மருத்துவமனையில் தன்னார்வ தொண்டர் போலவும் சமூக ஆர்வலர் போலவும் சுற்றி வந்த சஞ்சய் ராய் என்பவர் சிக்கினார். சந்தேகத்தின் பேரில் அவரை பிடித்து விசாரித்த நிலையில் மாணவி கொலை செய்யப்பட்ட இடத்தில் கைப்பற்றப்பட்ட ப்ளூடூத் ஹெட்போன் சஞ்சய் ராயின் செல்போனுடன் தானாகவே இணைந்து கொண்டது. இதைத் தொடர்ந்து சஞ்சய் ராய் தான் மருத்துவ மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தார் என்பதை போலீசார் உறுதிப்படுத்தி அவரை கைது செய்து நீதிமன்றத்திலும் நேர்நிறுத்தி சிறையில் அடைத்தனர். சிசிடிவி ஆதாரம், கைரேகை தடயங்கள் போன்றவை இருந்தாலும் சம்பவ இடத்தில் கைப்பற்றப்பட்ட ப்ளூடூத் ஹெட்போன் தான் குற்றவாளியை முதலில் காட்டி கொடுத்து அவரை சிக்க வைத்திருக்கிறது. கைது செய்யப்பட்டுள்ள சஞ்சய் ராயை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் அவருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டுமென பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர்.